படைத்த நாடிதுவே, அருள்களை தருகின்ற நாடிதுவே. ஆண்டவர் படைத்த நாடிதுவே, அருள்களை தருகின்ற நாடிதுவே. புதிய வானம் புதிய பூமி பலரும் நாடிதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார். திருவுளப்படி அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார். மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்களை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த காலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இதுதான் இன்று நம் ஆண்டவர் இயேசு அன்னையின் வழியாக நமக்கு தொடுக்கிற கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மனக்குமுறல்கள், பல காரியங்களோடு அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இதுதான் எனக்கு வேண்டும் என்று. அன்னை நமக்காக பரிந்து பேசி அற்புதங்களை பெற்று தருவாள். அன்னையின் அன்பு பக்தர்களை, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velanganni who are watching the same. தகுதியான முறையில் இந்த பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குறைகளுக்காக மனம் வருந்தி
இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாய் கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாய் இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100 பதிலுரை பாடல்.
பாடலுடன் ஆண்டவர் திருமுன் பாருங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் பாருங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் பாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடன் வழிபடுங்கள். நீரை மகிழ்வுடன் அவர் முன் கூடிடுங்கள். ஆண்டவரை மகிழ்வுடன் வழிபடுங்கள். நீரை மகிழ்வுடன் அவர் முன் கூடிடுங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் பாருங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் பாருங்கள். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமோயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாது இருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடைய எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார்.
உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றும் நமக்கு நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம். இன்று பர்த்திமேயு குருடன் பார்வை பெறுகிற நிகழ்வு நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்திமேயு குருடனுடைய அனுபவங்களோடு நம்முடைய அனுபவங்களையும் இணைத்து இன்று சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 3 வகையான அனுபவங்கள். முதல் அனுபவம், இருட்டில் இருந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இருட்டில் இருந்த அனுபவம். இருள்னு சொல்கிறப்ப கரண்ட் இல்லாமல் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருளை நான் சொல்லவில்லை. மாறாக மன இருளில் இருந்த அனுபவம். வெளியிலலாம் வெளிச்சமாக தான் இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே இருட்டாக இருக்குது. ஒரு வகையான பயம், ஒரு வகையான விரக்தி, தோல்வி, எதை எடுத்தாலும் துவண்டு போகிற நிலை, ஒரு ஃபீலிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோடு தான் இருக்கிறோம், நடமாடுறோம், ஆனால் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு மனநிலை. எல்லாட்டையும் பேசுகிறோம், நல்லா தான் சுற்றி வர்றோம், ஆனால் என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது. அப்படி போன்ற ஒரு மனநிலை, ஒரு இருள் நிறைந்த மனநிலை நம்முடைய மனதிலே. இதே மனநிலை பர்த்திமேயு குருடனுக்கு இருந்தது. இருளில் இருந்த ஒரு அனுபவம், ஒரு பயம், விரக்தி, பார்வை இல்லையே என்ற ஒரு வகையான தோல்வி நிலை, எல்லாவற்றையும் கலந்த ஒரு அனுபவத்தோடு பர்த்திமேயு குருடன் இருந்தான். இரண்டாவதாக, வழியோரம் அமர்கின்ற ஒரு அனுபவம். நான் வழியோரம் அமர்கின்ற அனுபவம்னு சொல்கிறப்ப எங்கேயாவது வீதிகளிலே வழியோரமாய் உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தை நான் குறிப்பிடவில்லை. மாறாக வாழ்க்கை பயணத்திலே சென்று கொண்டே இருக்கிறோம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளால் முன்னேற முடியலை, ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறோம், ஒரு ஓரத்தில். ஏதோ ஒரு உத்வேகத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்லுகிறது. ஒரு கட்டத்தில் யாருமே தூக்கி விட நமக்கு ஆள் இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒதுங்கி விடுகிறோம். ஒரு வகையான தனிமை. வீட்டில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, தந்தை, தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலை, ஓரங்கட்டப்பட்ட நிலை. நல்ல வீடு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனாலும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு மனநிலை, அப்படியே ஒதுங்கி போன ஒரு மனநிலை. இந்த மனநிலை பர்த்திமேயு குருடனுக்கும் இருந்தது. அவனுடைய வாழ்விலே இந்த பார்வை இழப்பினால் ஒரு ஓரங்கட்டப்பட்ட நிலை, யாருமே தூக்கிவிடாத நிலை, தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு வழியோரத்திலே அமர்ந்து அவனுடைய அந்த வேண்டுதலுக்காக ஏங்குகிற ஒரு நிலையிலே பர்த்திமேயு குருடன் இருந்தான். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்விலும் இருக்கிறது, நாமும் சந்திக்கிறோம். மூன்றாவது அனுபவம், பிச்சை எடுக்கிற அனுபவம். பிச்சை எடுக்கிற அனுபவம் நமக்கு இருக்கா? பிச்சை எடுக்கிற அனுபவம் என்று சொன்னால், நான் வீதிகளிலே அமர்ந்து பிறரிடத்தில் இரவல் கேட்கிற பிச்சையை நான் சொல்லவில்லை. மாறாக ஆலயத்திற்கு வந்து கடவுளுக்கு முன்னிலையிலே கையேந்தி மடிப்பிச்சை கேட்கிறோமே பல நேரங்களிலே. பல வேண்டுதல்களை சொல்லி கண்ணீர் விட்டு அழுது, இந்த வேண்டுதல்களை எனக்கு நிறைவேற்றினால் இந்த நேர்ச்சிகளை எல்லாம் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது பிச்சை கேட்கிறோமே கடவுளிடத்திலே, அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். வாழ்க்கையிலே வெறுமையோடு, வறுமையோடு, பலவித கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, இதெல்லாம் எனக்கு தீருமா என்று அந்த ஆண்டவனை பார்த்து பிச்சை கேட்கிறோமே, அந்த கடவுளிடத்திலே கேட்கிற மடிப்பிச்சையை நான் சொல்லுகிறேன். இந்த அனுபவம் பர்த்திமேயு குருடனுடைய வாழ்விலே இருந்தது.
எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி வழியிலே செல்லுகிற இயேசுவை பார்த்து, தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று பிச்சை கேட்கிறான். வழியோரமாய் பிறரிடத்திலே உதவி கேட்ட அவன் இன்று அந்த வழியிலே செல்லுகிற இயேசுவை பார்த்து எனக்கு பார்வை வேண்டும் என்று மடிப்பிச்சை கேட்கிறான். ஆக பர்த்திமேயு குருடனை போல ஒரு மன இருளிலே இருக்கிற அனுபவம், விரக்தியிலே பயத்திலே இருக்கிற அனுபவம், ஒரு ஒதுக்கிவிடப்பட்ட நிலையிலே ஓரங்கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற அனுபவம், ஆண்டவனிடத்திலே மடிப்பிச்சை கேட்டு கையேந்துகிற அனுபவம் நம் வாழ்விலும் இருக்கிறது. நாமும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இத்தகைய சூழ்நிலையிலே இயேசு அந்த வழியாக செல்லுகிறார். எரிக்கோவிலே பர்த்திமேயு குருடன் இயேசுவை அங்கு செல்கிறார் என்று கேள்விப்படுகிறான். தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் கத்துகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அவனுடைய பதில் ஆழமான பதில், சிந்திக்க வேண்டிய பதில். ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லவில்லை, மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படியானால் ஒரு காலகட்டத்திலே இந்த உலகை ரசித்தவன், இந்த உலகிலே வளம் வந்தவன், இந்த உலகிலே அவன் இன்புற வாழ்ந்தான். ஆனால் இன்று தன்னுடைய பார்வையை இழந்து எல்லாவற்றையும் தொலைத்து கண்ட உலகத்தை மீண்டும் காண்பேனா, அனுபவித்த அந்த இயற்கையை மீண்டும் நான் ரசிப்பேனா என்று சொல்லி மனதில் ஏங்கியவனாக இந்த வார்த்தையை சொல்லுகிறான். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் வாழ்வு பெற வேண்டும். வாழ்ந்தேன், இப்பொழுது வாழ வழி இல்லாமல் இருக்கிறேன், வாழ விரும்புகிறேன், நீ வாழ்வை தருவாயா என்று சொல்லி மீண்டும் எனக்கு வாழ்வு தருவாயா என்று இறைவனிடத்திலே பர்த்திமேயு குருடன் கேட்கிறான். இயேசு சொன்ன அழகான வார்த்தை, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, போ என்று சொன்னார். பார்வை பெற்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பர்த்திமேயு குருடனுடைய இந்த அனுபவத்தை போல நாமும் இந்த ஆலயத்திலே அதே அனுபவத்தோடு கூடியிருக்கிறோம். நன்றாக வாழ்ந்தேன், இன்று வாழ வழி இல்லை, கடவுளே அன்னையே எனக்கு வழிகாட்டுவாயா என்று இங்கு அமர்ந்திருக்கிறோம். வாழ்விலே நல்ல முறையில் மன நிம்மதியோடு இருந்தேன், ஆனால் இன்று சுற்றம் சூழ வாழ்கிறேன், எல்லாம் ஒளிமயமாக தெரிகிறது, மன இருளில் தான் நான் உழன்று கொண்டிருக்கிறேன். அன்னையே அந்த ஆண்டவனிடத்திலே அருளை பெற்று தருவாயா என்று இங்கு கூடியிருக்கிறோம். எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை, உன்னிடத்திலே மடிப்பிச்சை கேட்கிறேன், என் குடும்பத்திற்கு வாழ்வு தருவாயா என்று சொல்லி இதே பர்த்திமேயு குருடனை போல தாவீதின் மகனே எனக்கு இறங்குவாயா என்று கண்ணீர் விட்டு அழ இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இயேசுவினிடத்திலே நாம் என்ன சொல்ல போகிறோம்? பர்த்திமேயு குருடனை போல, ஆண்டவரே நான் வாழ்வு பெற வேண்டும், என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், என்னுடைய மன இருள் அகழ வேண்டும், நான் ஒளியை காண வேண்டும், உண்மையான ஒளியாகிய உன்னை காண வேண்டும், உண்மையாகிய உறுதுணையாக உன்னை காண வேண்டும், எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருக்கிற உன் கரத்தை பிடித்து நான் நடக்க வேண்டும், எப்பொழுதும் எனக்கு வாழ்வு தருகிற உன் வழியிலே என்னுடைய வாழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மனக்குமுறல்களை ஆண்டவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். இயேசு பர்த்திமேயு குருடனுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்று நமக்கும் சொல்ல போகிறார். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு நலமளிக்கிறது, குணமளிக்கிறது என்று. பர்த்திமேயு குருடனை போல விடாது ஜெபிப்போம், விடாது இயேசுவினிடத்தில் வேண்டுவோம், மீண்டும் வாழ்வை கேட்போம். அந்த இறைவன் அன்னையின் வழியாக அற்புதத்தை செய்வார். இந்த தேவைகளுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பலியிட வருகின்றோ, எமை படியன தருகின்றோ, பலியிட வருகின்றோ, எமை படியன தருகின்றோ. சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தின வியர்வையும் உனக்காக, மகிழ்வுடன் தருகின்றோ,
அன்புமிக்க சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலக பேரருள் திரு ஐ சகாயராஜ் மற்றும் எல்லா திருநிலையினர், தந்தையே, உமது அன்னையை தேடி வந்திருக்கிற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீர் நிறைவு செய்யும். உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவன், உலகின் பாவங்களை போக்குபவர். பர்த்திமேயு குருடனை பார்த்து கேட்டது போல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இன்று நம்மையும் பார்த்து கேட்கிறார். பர்த்திமேயு குருடனை போல இந்த இறைவனிடத்திலே, ஆண்டவரை, மன இருளிலே வாழ்கிறேன், வழியோரமாய் கிடக்கிறேன், என்னுடைய வேண்டுதல்களுக்காக மடிப்பிச்சை கேட்கிறேன், எனக்கு அருளும், எனக்கு வாழ்வு தரும் என்று சொல்லி இந்த தெய்வத்திடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது உன்னுடைய நம்பிக்கை குணமாக்கிற்று வாழ்வு தருகிறது என்று சொல்லி நம்மை வாழ வைக்கப் போகிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம் இவர்தான். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்
நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவினிடத்திலே கேட்டவையெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.